வெண்ணையா எண்ணெயா? சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் போஸ்ட் மரத்தில் ஏறு. ஏன் வேற எங்கேயும் இடம் இல்லையா? என் பேரு படையப்பா, இளவட்ட நடையப்பா, என்னோட உள்ளதில்ல இளஞ்சிங்க படையப்பா. படையப்பா 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 படையப்பா, இஞ்சி 100 படையப்பா, டெபாஸ் 100 படையப்பா, யுத்தம் ஒன்று வருகிற பேப்பயமயனப்பா. படையப்பா 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 படையப்பா. எவன்டா அவன் கிணத்துக்குள்ள கத்துறது? கொங்கா முட்டை. ஹலோ, நீ என்ன வர்ற கூட? உங்களை கோரஸ் பாரு. இந்த வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை, மதுரை சண்டிதான செய்யலாமா குதிரை, குதிரை இன்னலதான் போகுதடி சேலை, இன்னலதான் ஆக்குதடி ஆடு. ஆட்டத்தை பாரு, நீ பொத்து நீ மூடணும். அண்ணே இந்த மைக்கில் வாலி மைங்கண்ணே ஏத்துனே, வண்டியில ஏத்துனே, அதுல எர்த்த வச்சு விடுனே. இதுல எருத்த வை, பாவாடையில கொண்டு வந்து தேன்றாட்ட வை. எதுக்கு அதுல வைக்கிற? ஏ கூறுகட்ட கொங்கா பைய மகளே, ஆளுகளை மண்டைகளை முகர கட்டி பாருங்க, முகர கட்டி சிரிச்சுக்க வெக்க இல்லாம. எதுக்கு? லைட்டா அனுசரிச்சுக்க. எதுக்கு உன்னை அனுசரிக்க? மாமன்னா மச்சுனா நான் யார் யா? நீ போத லைட்டா அனுசரிச்சுன்னா காலையில உனக்கு உளுந்த வடையும் பருத்தி பால் வாங்கி தருவேன் சந்தை கடைக்கிட்ட. நீ வாங்கி தர இந்த பருத்தி பாலுக்காக உன் பின்னாடி நாக்க போட்டு கொடுத்து நீ வேணா? அப்ப பருத்தி பால் இல்லைன்னா ஓம் பால் அது ஒண்ணு, என்னது நம்ம கோபால் அது ஒண்ணுண்டே. பின்னாடி ஒரு எருமை மாடு கட்டி கிடக்கு. கழிவு மூஞ்சி நல்லா பாருங்கடா, ஆந்த எங்கேன்னே. என் மூஞ்சிய பார்த்தா ஆந்த மாதிரி இருக்கா? ஓ மூஞ்சிய பார்த்தா தேவாங்க மாதிரியே இருக்கு. பெருத்த அவமானம்னே. பெருத்த அவமானம். எரிமலை எப்படி பொறுக்கும்? ரொம்ப ஆடாத, அப்புறம் உன்னை சென்னையாக்கிடுவாங்க. என்னது? குடும்பத்துல பிரச்சனை ஆக்கிடுவேன் ஏதாவது சொல்லி. 2 நாள் பழகாமேட அந்த தைரியத்துல இடிச்சே கால் வலி. அன்பா இருக்கக்கூடிய வீர தமிழச்சிய பார். எங்கே பார் எப்படி இருக்காங்க? எங்கே? நீ இந்தியா இருக்க ஆடுகாலி முண்டை. யோ யார பத்தி ஆடு? சரி ஆமணி காளி முண்டை. அது என்ன ஆடுகாலி முண்டை? ஆடின்னு சொல்லும் போது கோவம் வருது, ஆமணி சொன்ன கோவம் வருது. ப்ரோ இங்க இருக்க ஒவ்வொரு இளைஞரை பார். என்ன பார்க்கணும்? எல்லாமே அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கோம். எந்த ரேஞ்சுக்கு? லென்த் அதிகப்படுத்தி நீக்குற டச்சுக்கு. அதான் அவவே என்னென்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கியே? என் தமிழ்நாட்டை எல்லாமே என்ன அது? வீரத்திலும் சரி, ஜல்லிக்கட்டு மாட்டை அடக்கலும் சரி, ரேஸ் வண்டி 10 இருக்கும் சரி, சிலம்பம் எல்லாமே வீரத்துல சிறந்தவன் வந்து அதே மாதிரி ஒன்னே மாதிரி எல்லாடே சில லாங்ஸ் லாங் வந்தான். கப்ளிங் அண்ட் ஓஸ். எதுக்கு முன்னாடி பை புரிஞ்சு கடை வச்சிருந்தியா என்கிட்ட? எப்ப 4 பக்கம் பாடுறதுக்கு அது என்ன ரோபோ பொம்மையா? அங்கிருந்தேன் பார்க்க. இப்ப நான் அவனை பார்க்க வச்சேன். அங்கிட்டு பார்க்க முடியாது பங்காளி, நீ அங்கிட்டு வா பங்காளி. அம்மா இந்த பக்கம் முகத்தை காமி, அப்புறம் தீமிட்டு ஒரு சிமெண்ட் முடிய காமி, அங்கிட்டு இப்படி காமி, மொத்தமா அவுத்து போட்டு காமி. நாடகம் முடிஞ்சுன்னு வீட்டுக்கு போயிடுவோம். ஏய் ஜெயா. என்ன ராதாகிருஷ்ணா? நாங்க கன்னியமுக்கு ஆம்பளைகளை ஒரு கன்னிஸ்திரி நீ வந்து உள்ள திரியம் போட்டு வெடி வைக்க கூடாது. யார் வெடி வச்சா? உலகம் ஆடியன்ஸ் புரியும், உனக்கு புரியாது. இது பூரா எங்களோட ஸ்லாங். இந்த சீமாக்கரவுல போய் மாண்டு போட்ட உன்னை போட்டு அடிச்சுட்டு என்ன சொல்றாங்க? சீமக்கருவேங்கிறது புரியுது, அடுத்த வார்த்தை புரியலையே. அந்த மாதிரி நேத்து போய் கைதட்டி அவன் மூத்திரத்தை குடி. எதுக்கு நான் குடிச்சேன்? நீ வாங்கி குடி. அவன் மூத்திரத்தை குடிச்சுன்னா உனக்கு லென்த் அதிகம். எனக்கு எதுக்கு கிரகமா? எனக்கு அதை வாங்கி குடிக்கிற பாயாமத ஆளுகளையும் மண்டைகளையும் பாருங்க. அதே மாதிரி குடியார மூத்திரத்தை குடிக்காத. ஏன்? அவன் எவ்வளவு பைனான்ஸ் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பிராண்டை மாத்தி அடிப்பேன். என்னையா நீ வாங்கி குடிச்ச மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்க? குடிச்சிட்டீங்கன்னா வெட்டி வெட்டி தலையில் என்னை கொல்லாம விட மாட்டோம் போல் இருக்கு. ஜெயா வா ஜெயா. ஹலோ பேசிட்டு இருக்கீங்க, கையை பிடிக்கிறீங்க. கையை பிடிக்கிறதா தெரியாது? யார் அடி போத? எனக்கு நான் தான் 5:30 வரைக்கும் உனக்கு பொச்சன். என்னது புருஷன்? வெண்ணையா எண்ணெயா? இருக்கு விளக்கண்ண. என்ன என்ன ஐட்டங்களோ?
உன்னை யாரு இப்போ என்ன வைக்க சொன்னா? ஏண்டா என்னைக்கு பிறந்த விளக்கணம்? மருதமணி மண்டையிலே தோங்க பார்த்தா தெரிந்து விடும் அண்ணே அள்ளி சென்றால் ரொம்ப எவி வராதடி. அப்ப நாளைக்கு ஏனிய போட்டுவிட்டு உன் சருவ ஏங்க 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 ஐயோ ஏ வலிக்கு விட்டு 2 பேர்ல யாராவது கீழே விழுக போறோம். அட சண்டால பையன் உண்மையில் நாடத்தை கருத்து விட்டியாடா? என்ன என்னண்ணே அந்த பக்கம் ஆடுறது நீங்க 2 பேர் தான். மயிர் மேனே பாத்திரம் எடுத்து வரணுமா? பாத்திரம் எடுத்து வரணும் இங்க வாடா. யோ உந்தாயா எப்படி ஆடுவேன்? யோ நீ போடா ஆட போடா. அடே பேம்பஸ் இருந்தா கொன்னே. வலிக்கு விழுந்தா விழுகிறாங்க. எனக்கு ஒன்று கிடையாது. நான் விரல ஊண்டி தான் ஆடுவேன். இங்கே வரு. அவன் எதை சொல்றான் தெரியுமா? அவனுடைய எதை சொல்றாங்க? இல்ல இல்ல விளக்கணைன்னு சொல்லிட்டு பின்னாடி எதுக்கு ப்ரோ சென்ட்ரிங் பச்சிய? 90 வயசு இருக்கு எங்க அப்பத்தா. அதுக்கு சூட்டு வலி. எந்த எண்ணெயை வச்சு சரி பண்றது? அதுக்கு இந்த எண்ணெய் இருக்கு. எந்த எண்ணெய்? என்னைக்கு பேர்? அவன் என்ன சொன்னான்? அவன் என்ன சொல்றீங்க? நீங்களே டைரக்டா வந்து சரி பண்ணுவீங்களா? என்ன உனக்கும் சரியா வரும்? எனக்கு ஒண்ணு சூட்டு வலி இல்ல. எங்க அப்பத்தா தான் சூட்டு வலி. அப்பத்தா மாசமா இருக்கு. அப்படியா? உங்க அப்பத்தா மாசமா இருக்கா? ஆமா. அப்படியா? உங்க அப்பத்தாவுக்கு சூட்டு வலியா? ஏய் சூட்டு வலியா? இப்ப பாரு எப்படி தொப்புடு விழுகுறாப்ல மட்டும். கோயில் கட்டி குந்தாரமா குண்டி அடிச்சு. என்னது? எங்க திருப்பி ஒடிசு போ திரும்ப சொட்ட சொட்ட சொட்டானி சொட்டானி. இருடா முண்டை பட்டாணி. கூட்டத்துல கோயில கட்டியா? அவன் என்ன அந்த சொல்றான்? பாட்டு அப்படி வராதே. குண்டத்துல கோவில் கட்டி கும்மாளம்மா கும்மி அடிச்சு கொஞ்சங்கிடி போல வந்த அஞ்சல கோவில கட்டி சிமக்கரத்துல குனியா பச்சை மிளகா அது காரம் இல்ல, சிகப்பு மிளகா அது ரோசம் இல்ல, என் மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல. பச்சை மிளகா அது காரம் இல்ல, உன் மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல. ஆடும்போது ஆடாத, நான் ஆடும்போது அப்படியே என்னது போடா அப்படியே பெரிய மைக்கேல் ஜாக்சன் புலம் தள்ளிடுவார். பாவம் ஒரு பச்சை புள்ளி எப்படி வஞ்சு வரட்டே விடுங்க மனசாட்சி இருக்கா? அதுக்கு எப்படி தொங்கி பெருசு பாத்தீங்களா? விளையாச்சா வாட்டி விடு. என்னது என்னது வாட்டி விடுவாங்களா? அண்ணே டீசல் வச்சிருக்கியா நீ? ஒரே தான் கொளுத்தி விட்டுரு. என்ன சொல்றான்னா என்ன சொன்னாரு? அந்த ஓசை நழுத்து. ஓசை நெல்த்தா? பச்சை மிளகா அது காரம் இல்ல, என் மாமனாருக்கு ஈரம் இல்ல. பச்சை மிளகா அது காரம் இல்ல, என் மாமனாருக்கு ஈரம் இல்ல. நான் இங்க வந்து நிக்கிறேன், அவன் அந்த பணங்கலங்க நோங்குறேன்டி. நீ உள்ள வா, உன் சட்டியை கிழிக்கலாம். என்னது? அவவே என்னத்த சொல்லிருக்க? சட்டியா கிழிக்கிறாளா? பொறாம உங்க அழகுல மெய் மறந்து நிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் உங்களை மாதிரி அழகு வர முடியுமா? ஆமா 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 ஆமா. டேய் மூஞ்சியை நல்லா பார்த்துருக்கியா? ஏண்டா கண்டுக்குட்டி பால் குடிக்காம எட்டுனா பட்டினி கிடந்தது மாதிரி உன் யோ மூஞ்சி. யோ டேயா ஐயோ 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 பொறுமசாமி பொறுமசாமி பொறுமசாமி. ஐயோ
புரிஞ்சுட்டு அப்படியே மண்டி ஓடு. மறுபடியும் மண்டி ஓட்டு அவன் பேண்ட்டை மாட்டி விடுன்னு சொல்ல வந்தேன். இங்கே வர நான் பாவாடியை உறிஞ்சேன்னா அவ்வளோதான். பூரா பேரும் செல்ஃபி எடுத்து சேட்டை வச்சுட்டா என்னை சொல்லக்கூடாது. போ, ஒரு ஆம்பளை கம்பீரமாக நிற்கிறேன், அவன் பாவாடை எதுக்கு உரியுற? ஏன்டா அது உறிஞ்சிச்சு, நீர்லாம் எப்படா போகுது, ஒன்றுமே காணாமடா. ஏன்டா அதை கலட்டி வச்சு வந்துட்டேன். உலகம் சொல்லிடுவேன். ஐயா, அண்ணன் நொண்ணே நாத்தாள் கூட பிறந்து குடல் வந்து வச்சு அவனை மட்டும் மாமா நோமான்ல. அண்ணே அட கையை விடுங்கடா. ஏன் சட்டை விடுறா? இது ஏன் சட்டை விடுறா? போல கொல்லிக்கட்டை எடுத்து போ. ரெண்டு சட்டையில கைய விடுறா. அட நீ துணியை விடியா? யார் சட்டை? அட துணியை விடியா? துணியெல்லாம் விட முடியாது. உடுத்தாலும் விடவே மாட்டேன். கையை எடியா முத. என் மாமா மேல நீ எதுக்கு கையை வச்சிருக்க? ஏய் நீ என்ன அவ்வளவு பிரியாளா? என் மாமா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ மாமனே? பேசாம இருக்க, வாய் இத வச்சு போடுவேன். ஓ மை காட். அதான் சொல்றேன். ஏய் சட்டை விடுறா. ஏய் முடி. ஏங்க நீதானே முத எது வந்துட்டா? இதான் இது வந்துட்டியா? ஆமா. அல்ல ஆம்பளை உன் தட்டைன்றீல. ஆ. ஒரு பட்டனை போடுறா நீ. பொட்டனா? ஒரு பொட்டனம் போடணும்னா என்ன பொட்டனமா இருக்கும்? பட்டனா? ஏய் லூசு முண்டை. ஏன் தட்டை? யா. ஏன் தட்டை? ஏய். ஏய் ஓ. ஏய் ஏய். மிரட்டற. நீ அவ்வளவு பிரியாளா? திரும்பி தெரியாதா? ஏய். என்ன? 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 இன்னொரு தள்ளி விடு. ஐயோ. அதுலயே எல்லா ஜோலியும் முடிச்சிட்டேன். அவ்வளோதான், நீர் கசிவு தான். அவ்வளோதான் முடிஞ்சு. இன்னும் ஊத்து வரதுக்கு 7 வருஷம் ஆகும். பிரியா. ஓ ஜெயப்பிரியாயா? சரி பிரியா. ஒரு சிந்தாமணி சிந்து தடி கண்ணம்மா காதல ஒரு குண்டு மண்டி குளங்கொதடி சின்னம்மா சொல்லல ஏண்டா? ஏன் என்ன ஆடுறான்டா உள்ள ஓடான்டா? என்னடா? என்ன? என்னடா ஓய்? என்ன ஆடுறான்டா? அவனா பொம்பளை பேசுற வேணுடா. ஏய் நீ என்ன? நீ என்ன ஆடுறான்ற உள்ள ஓடான்ற? என்னடா? என்னடா ஆ? நான் அண்ணல ஆடு. யாரு? அப்ப வாங்கி கொடுத்த அந்த நான் ஆடுறேன். நான் வாங்கி தந்த அந்த சீரணியை கக்குடா. நான் வாங்கி தந்த தீனி தேவை கக்குடா. சரியா போச்சு. ராங்க நம்பர். ஐயோ ரெண்டு பேரும் யாரோ ஒரு கட்டி தொலைங்கயா. ஒண்ணு 1.5 கிலோ. ஒன்று 1 கிலோ மொத்தம் 3 கிலோ. அது ஓரமா தான் கட்டி வச்சிருக்கேன். அவன் என்ன குடிச்சிட்டு? ஏய் ஓரமா என்ன வச்சிருக்கீங்க? ஆத்தி. ஏய் என்ன வச்சிருக்கீங்க? நகைச்சுவை நடிகராக நடிக்கும் மருதமணி அவர்களுக்கு டி வேளாங்குளத்தின் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. ஏய் அது ஓரமா ஒதுக்கி வச்சிருந்தேன். நடுவுல இருந்தா ரொம்ப படமா தெரியும்ண்டு. நீ அதை போய் புடிச்சுக்கிட்டு பாக்குறியா? அப்படி தெரியற அளவுக்கு இங்க என்ன இருக்கு? ஏய் இல்லப்பா அது கண்டுபிடிச்சி. ஏங்க ஏங்க இல்லங்க. எங்களுக்கெல்லாம் சார்ஜர் போடுறது வச்சு. பொன்னாடை ஒருத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் இன்னும் சத்தமா. கிராமத்தார்களுக்கும் இன்னும் சத்தமா. என் சார்பாகவும் இன்னும் சத்தமா. யோ காதுலே கேட்கலையா? எங்களுக்கெல்லாம் பொன்னாடி போத்து கௌரவப்படுத்தியே மாபெரும் கிராமத்தார்களுக்கு எங்கள் கலை குடும்ப சார்பாக நன்றி வணக்கம். இங்கே அம்மன்கள் பூசாரி வீரமங்கலம் பூசாரி வீரமணியம்மன் கோவில் பூசாரி சார்பாக எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். கயிறு விற்கிறார்கள். கயிறு வைக்கிறார்கள். உனக்கு வாங்கி பூர்த்திட்டுருவான். கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பருத்தி கௌரவப்படுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த விழா கமிட்டியாளர்களுக்கும் என்னதான் சொல்ல வரீங்க? என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்திய எனது அன்பு தம்பிகள் MK ராதாகிருஷ்ணன் மற்றும்
காடமங்கலம் முருகன் அவர் சார்பாகவும் இந்த நாடக அமைப்பாளராகிய நாடக அமைப்பாளராகிய மாமா திரிசங்கு திருத்தங்கு அவர்கள் சார்பாகவும் நன்றி நல்ல வணக்கம். மாமா திருத்தங்கு நாடக அமைப்பாளர் இந்த ஏரியாவில் யாரா இருந்தாலும் மாமா எங்களை நாட வேண்டும் என்றால் மாமா திருத்தங்கு நாடுங்கள். மாமாவும் பொண்ண கொடு சொல்லி அடிப்பேனடி அடிச்சரந்தானடி அடிதானடி ஐயோ எரச அடிச்சிருச்சு. திடீர் வேளாங்குளம் ஐயனார் விறகு வியாபாரி அவர்கள் எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்குகிறார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களும் நன்றி நன்றி வணக்கம். திடீர் வேளாங்குளத்தான் தாய்நாடு நண்பர்கள் எப்போது வென்றான் சுதன் செல்வா வீரகுமார் ஆனந்த் சார்பாக ரூபாய் 1503 நன்கொடை வழங்கிய திடீர் வேளாங்குளத்தான் தாய்நாடு நண்பர்கள் எப்போது வென்றான் சுதன் செல்வா வீரகுமார் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி வணக்கம். சொல்லி அடிப்பேனடி அடிச்சனை நனத்தி அடிதானடி ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு எரியுது, அப்படியே எரியுது. எனக்கும் தான் எரியுது. போடா 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 போய் என்ன தூட மாட்டேன்டியா. அண்ணே அழுகாதீங்க, நீங்க அழுதீங்கன்னா மனசு கஷ்டமா இருக்கு. காசை பார்த்தனே ஆப்பாயிரம் பாரு. இவ்வளவுதான் விஷயம். அள்ளி தள்ளுங்கப்பா காலையில ஒருத்திப்பா அரிசி வாங்கிட்டு மாடு பொடி மாடு இங்கிலீஷ்ல இருக்கு. இத நீங்க படிச்சீங்க. ஏய் அதெல்லாம் படிப்பேன் தம்பி, இதை படி சொல்றியா? படிப்பே. டி வேளாங்குளம் தெற்கு விறகு வியாபாரம் மகன் என்னது குமார் மகன் விவேக் தானே? ஐயோ ஐயோ விவேக் குமார் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 100 ரூபாயும் மருதமணி 100 ரூபாயும் டான்ஸ் அவர்கள் நல்லா படிங்க. டி வேளாங்குளம் தெற்கு விறகு வியாபாரி மகன் அதுக்கு மேல அவளுக்கு இங்கிலீஷ் தெரியல. நான் எனக்கு 100 ரூபாய்க்கு நான் படிச்சேன், உனக்கு 100 ரூபாய்க்கு நீ படிக்கலாம். என்னல விரைய வரந்து நான் குச்சிய வரண்டா சொன்னேன். என்னவா இருக்கும்? அவர் குடும்பத்தார்களுக்கு மூவரும் தருவா நன்றி நல்ல வணக்கம். இந்தா உனக்கு நடவு காசு காதுல வாங்கியா? ஏய் நடவு காசு வாங்க. டொக்கு டொக்கு டொக்கு. அந்த 200 ரூபாய் எனக்கு தந்தீங்கன்னா இது அப்படியே நான் படிச்சு சொல்றேன். நீ படிக்கவே வேணாம் போ. டி வேளாங்குளம் நல்ல கட்ட நாட்டு காசை பிடிக்கிறேன். எப்படி படிக்கும்? சொல்லிவிட்டு எல்லா லோனையும் நீங்க வாங்கிட்டு போயிட்டிய. டி வேளாங்குளம் விறகு வியாபாரி மகன் வினோத் விவேக் ராதாகிருஷ்ணன் 100 மருதமணிக்கு 100 டான்ஸுக்கு 100 இன்னும் ஒரு 300 கொடு. திரும்ப பேசுற நீ. திரும்ப பேசுற நீ. திரும்ப ஐயோ இழுத்துக்குச்சு. எங்கள் மூவருக்கும் அன்பளிப்படுத்த கௌரவப்படுத்திய அன்புகளுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். அண்ணே கரண்ட் வருது, அந்த இடத்துல ஓரத்துல நிக்காதீங்க. ஒயருக்குள்ள கையகியே விட்டுறாம. வேளாங்குளங்கம்மாய்க்குள்ளே
வேளாங்குளங்கம்மாக்குள்ளே எங்க வெள்ளரிக்கா தோட்டத்திலே இந்த வெள்ளரிக்கா தோட்டத்திலே புட்டு புட்டு என்று சொல்லி தூர போனவளே நான் சொந்தமுள்ள மச்சானதும் சொக்கி சொக்கி நின்னவளே சொக்கி சொக்கி நின்னவளே வேளாங்குளங்கம்மாக்குள்ளே எங்க எங்க வெள்ளரிக்கா தோட்டத்திலே எங்க வெள்ளரிக்கா தோட்டத்திலே புட்டு புட்டு என்று சொல்லி தூர போனவளே நானும் சொந்தமுள்ள மத்தானதும் சொக்கி நின்னவளே சொந்தமுள்ள மச்சான தோட்டத்திலே நின்னவளே. என்ன சிறுகியா திருக்கிற? பின்னாடி இருந்து என்ன பாத்துக்கிட்டு இருந்தீங்க? ஆ? எப்படி என் தம்பி திருக்கிறாருன்றதை பார்த்தேன். பஞ்சவர்ணா நன்றி சொல்லு, ஏதோ நன்றி சொல்லு. ஒண்ணுமே கொடுக்கலடா இன்னும். போய் வாங்கின மாதிரி இருந்துச்சாடா? வாங்கினதை திருப்பி கொடுத்துட்டு வராரு. கேட்டுனாவே கொடுக்கல. அப்புறம் எப்படி நன்றி சொல்றது? ஏன் சாமி அழுகுற? ஓண்டி தங்கம் என்னடி வேணும் உனக்கு? என்ன சொல்றேன் தெரியுமா? நீ குப்புற படுத்துக்கிறீங்க அந்த ஓசு லென்த் ஆயிருச்சு. அத கப்ளிங்கி ஐயோ இங்கிலீஷ் பேசுறேங்கிற பேர்ல கொல்றாங்க. பஞ்சவர்ணா பச்சை கிளி, பச்சை கிளி பஞ்சவர்ணா பச்சை கிளி ஜெயபிரியா. என்ன சொல்றேன் தெரியுமா? பஞ்சவண்ண பச்சைகளே ஜாமரியா அவசரம். யோ அப்படியா பாட்டு வரும்? லவாப்பழம் வாங்கி தந்து ஒரு 1.8 தாரேன். யோ அவர் என்ன பண்ணாரு? கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி காரத்தோட சமைச்சு வச்சேன் மாமா, சமைச்சு வச்சேன். கொதிக்குது அது கொதிக்குது, குக்கரில் கொதிக்குது. கொதிக்குது அது கொதிக்குது, குக்கரில் கொதிக்குது. ஒரு ஓடக்காடு ஓடப்பா காடு உள்ள குளிச்சு நீக்கும் கொய்யா காடு. கொஞ்ச நாளா டெய்லரா இருந்தவன் அளவு எடுக்கிறான். நீ இப்படி புடிச்சு பார்த்தா அளவு எடுப்பாங்களா? அதனுடைய ஸ்கின் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணுவேன். அவன் முன்ன அளவு எடுத்துட்டேன், நீ பின்னாடி திரும்ப. என்னது? நான் பின்னாடி அளவு எடுத்துக்கிறேன். பின்னாடி சோத்திரம் ஆண்டவரே. அதான் என்ன சொல்றான் தெரியுமா? பின்னாடி திரும்பினா என்ன செய்ய போறீங்க ரெண்டு பேரும்? இன்னும் என்னமே செய்யற மாதிரி இல்ல. அதனால கதையை நடத்த சொல்லிட்டாங்க, கதையை நடத்திடுவோம். நம்ம தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம விடிய 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 வச்சிருவோம். ஆமா, காலையில அப்பதான் வந்து ஒருத்தர் என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப முடிச்சுக்கிடுவான். இங்க வா. அதனால ஜெயா, இவ்வளவு கூட்டத்திலேயே உன்னை ஏன் இப்படி நெருக்கி பிடிக்குதுன்னு தெரியுமா? இந்த உலகம் உடனே உன்னை உத்து பார்க்கணும் தான். கையில பிடிச்சா பயப்படுவா, அது மாதிரி கூட்டத்துல கட்டி பிடிக்கிறேன். கட்டி பிடிச்சா உலகம் உருண்டையா தெரியுமா? உலகம் யாரு உருண்டைன்னு சொன்னது? தப்பட்ட தப்பட்ட தப்பட்ட. டேய். ஆமா 22ல ஜெயிச்சிட்டாங்க, போய் கை தட்டுறாங்க. என்ன சாப்பாட்ட உருண்டை என் அண்ணனா இல்ல மாமாவா எனக்கு? ரெண்டுமே தான். அதனால ஜெயா, உனக்கு அண்ணன் எனக்கு மாமா. உனக்கு மாமாவா? நீ வெயில நடக்கும்போது உனக்கு நான் கொடையா இருப்பேன்டா. நான் செருப்பா இருப்பேன்டா. நீ பனிகாலத்துல படுக்கிற சொற்றா நான் இருக்கணும். நான் அதுல போடுற கயரா இருப்பேன்டா. சத்திய சோதனை. இப்ப மாட்டிக்கிறேன். நான் சுடுதண்ணியா இருப்பேன். நான் அதுக்கு போடுற கடுப்பா இருப்பேன். அடுப்பு அடுப்பு இல்ல. நீ படுக்கிற கட்லா நான் இருப்பேன். அதுக்கு நான் பின்ற கயரா இருப்பேன். அதுலதான் தமுக்கு தமுக்கு படுக்கணும்.
கைத்து கட்டில படுத்திருந்தா கை இந்த ஓட்டைக்குள்ள போய் மாட்டிடாது. நான் உனக்கு மொச்ச பயிரா இருப்பேன். நீ மொத்த பேர் தின்னு நான் போடுற குசுவா இருப்பேன். ஓ மை காட். சீ கரும முகரே பாருங்க முகரே. மொத்த பேர் தான் தின்னு குசு போட்டா ஐயோ ஆடா. கரும நடந்து பா. ஏய் அதெல்லாம் மோண்டு பார்த்து கண்டுபிடிச்சிருக்கியாயா? மாஜி பத்தைக்கு மொத்த பேர் எங்க வீட்டுல அவுத்துட்டாங்க. திண்டு விட்டு நாடகத்துக்கு வந்துட்டு வேன்ல வந்த 13 பேர் அந்துகிட்டு ஓடி இருக்காங்கல்ல. என்ன சொல்ற? அன்னைக்கு நாடகமே நின்று வச்சு. இந்த குண்டில குசு போட்டா. ஏய் அம்மாவும் தடங்க காது. ஹலோ ஹலோ ஹலோ. நசிச்சு விட்டாவுல இருக்கு மொத்த பேர் குசு. கரும. அப்பா நீ பிறந்தது போதான் போட முட்டை. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. சாட சொல்ல பாக்குற ஏ ரங்கம்மா உன் பிரியமத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா. உன் பிரியமத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா. அந்திசாய நேரத்தில அன்னமே உன்னை எண்ணி. அந்திசாயி நேரத்துல நீ அண்ணவே உன்னை எண்ணி. அத்தங்கர போய் வந்தே ரங்கம்மா நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா. நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில. மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில. தாலி ஒண்ணு கட்ட போறேன் பொன்னம்மா உன் பிரியமத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா. உன் பிரியமத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா. நீ மூணது போமா. பட்டன் போடாம. அங்க என்ன அவனோட உனக்கு? ஐயோ அண்ணே வேணும். அப்படி பேச அண்ணே வேணும். தம்பி தம்பி நீ என்னைய நான் அங்க அவன் சொல்றான் ஆம்பளி பாரு நறுக்கி போடுவேன். நாளைக்கு ஊர ஓட்டுறதுக்கு. எதுக்கு? மோரே பாருங்க. உன் காதல சொல்லு. உங்களை பார்த்தா எனக்கு காதல் வந்துருச்சு சொல்லவா? ஆட்டோ ராஜா ஆவரங்காடை சேர்ந்த ஆட்டோ ராஜா சார்பாக 201. நன்றி நன்றி நன்றி. உனக்கு என்ன பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். தழுக்கு தழுக்குல இவ. வேளாங்குளம் விஎஸ் இருளப்ப சேர்வை மகன் பிரகாஷ் சார்பாக ரூபாய் 301. நன்றி 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 ஐயா. முடிச்சிட்டோங்க ஐயா. உனக்கு என்ன பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். என்ன விட உனக்கு எங்க மனசுக்கு பிடிச்சவ எனக்குன்னு பிறந்தவருக்கு கட்டி பிறந்தவ இவதான். என்ன விட உனக்கு எங்க மனசுக்கு பிடிச்சவ அந்த அளவுக்கு இல்ல. நீ சூட்டும் பூவுக்காக நெடுங்கூந்தல் ஆடுது. நீ வைக்கும் முட்டுக்காக நடுநெட்டு வாடுது.
சத்தம் போடுது. உனக்கு என்ன பிறந்தவர் கட்டி பிறந்தவை இவதா என்னை விட உனக்கு இங்கு மனசுக்கு பிடிச்சவை எவதா? ஊரையெல்லாம் இவதான கூவி அழைச்சா